தம்பி HDR ஆடனை பற்றி ஒரு வீடியோ போடுவா, போட்டுற வேண்டியது தான். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சிஜி அண்ட் டெக்னாலஜி. இந்த வீடியோவில் நம்ம வந்து வண்டரில் ஈஸி HDR அப்படின்ற இந்த ஒரு ஆடானை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடான் வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அபவுட் பேஜில் அதோட லிங்க் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா என்னுடைய மெயில் அட்ரஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுவும் அபவுட் பேஜில் தான் இருக்குது, நீங்கள் அங்கே போய் காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஏன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கார் இப்போ எப்படி வீடியோ டெவலப் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஷ்யூ வந்துருச்சு, என்னென்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்ககிட்ட இப்போ வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அதை எடுக்க சொல்லிகிட்ருக்கேன். அது ஏன் அவங்க வந்து எடுத்தாங்கன்னா, அது ஏன் அவங்க காப்பிரைட்டில் போட்டாங்கன்னா, அந்த கார் ரிப்ரோவோட ஓனர் அவங்க தான், அந்த கார் ரிப்ரோ க்ரியேட் பண்ணவங்களே அவங்க தான். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த காப்பிரைட் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் என்னால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க முடியல. செகண்ட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அப்போஸ் பண்ண முடியல, அந்த சேனல் டெர்மினேட் ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து போடல. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜிமெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை நான் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 2 டைப்ஸ் ஆஃப் HDR நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஈஸி HDR மூலிமா எப்படி வந்து போடுறது, அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு உண்மையான HDR, அதாவது நம்ம வந்து ஷேடிங் டைமில் போய்ட்டு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எப்படி போடுறதுன்னு வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். 2 டைப்ஸ் ஆஃப் HDR, அதை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. இந்த மாதிரி பல பிளெண்டர் டியூட்டோரியல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து கீழே வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்குங்க, அதை மறக்காமல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறங்க. அது பல பேர் பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அது கூட ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறங்க. நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். இப்போ வாங்க HDR ஈஸி HDR என்னென்ன பண்ணுறது வீடியோக்களை பார்க்கலாம் போங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஃபைல் நம்ம கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஃபைலில் வந்து நான் 2 ஃபோட்டோஸை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இது நான் வந்து வீட்டிலே போய் நான் எடுத்த ஃபோட்டோ. பார்த்தீங்க அப்படின்னா மாடியில் போய் நான் இந்த ஃபோட்டோ வந்து எடுத்தேன். இங்கே கூகுளில் தான் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேணும் அப்படின்னா இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டுடலாம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது நல்லா. இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு அது மாதிரி நான் சும்மா இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வேணால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பட் வேணாம், சும்மா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஒரு இமேஜ் வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், ஸ்கை இமேஜ்னு தான் கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடம் வந்து நல்லாயிருக்கு, அதேமாதிரி வந்து பிளண்டரில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த நீங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் போதும். அந்த இடத்துல நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஆடான் பார்க்கலாம். இந்த ஆடான் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அபவுட் பேஜில் இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் இருக்குது. ஓகே, இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிப் ஃபைல் கிட்டத்தட்ட 7.2 KB தான். இதை பாருங்கள், 7.4 kbps தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தேவையில்லை. பிளெண்டரில் எடிட் ப்ரிஃபரன்சஸில் நம்ம போயிட்டு இன்ஸ்டால் வந்து இந்த ஆடான் இன்ஸ்டால் பண்ணலாம். எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஜிப் ஃபார்மேட்டில் இங்கே இருக்குது. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த டிக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆடான் வந்து ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எண்ணை கிளிக் பண்ணிவிட்டு ஈஸியாக இது இருக்குது பாருங்கள். இது நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு வந்து ரெண்டரை வியூவில் போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம க்ரியேட் வேர்ல்டு நோட்ஸ் அதை கிளிக் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் டைம் வந்து எடுக்க தான் செய்யுது. இப்போ நம்ம இந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோல்டர், இமேஜ் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதில் அது எங்கே இருக்குதோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அக்செப்ட் அப்படின்னு கொடுங்க. எதையும் செலக்ட் பண்ண முடியாது, அப்படியே அக்செப்ட் கொடுங்க. அந்த இதுக்கு வந்துருச்சு இங்கே. இப்போ நம்ம என்வாயன்மெண்ட் வந்து ஆட் பண்ணுறோம்னா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் டிஸ்பிளேல பிளர்டு அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு லோட் கஸ்டம், அதில் உங்களுடைய இமேஜஸை நீங்கள் வந்து லோட் பண்ணலாம். எந்த இமேஜாக இருந்தாலும் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஸ்கை இமேஜை நான் வந்து லோட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து லோடிங் வந்து காமிக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா 0% ஷேடர் கம்ப்ளீட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 50% வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஸ்கை நமக்கு வந்து தெரியுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கையில் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது, ஏன்னா வந்து என் கேமரா குவாலிட்டி அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாய்ஸ் கம்மியான ஒரு கேமராவாக, சூப்பரான ஒரு ஃபோன் கேமராவாக செட் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். HDR என்றதான் ரெண்டும் வந்து மர்ச்
தெரியும். நீங்கள் 1 வியூலேருந்து மட்டும் கேமரா எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுது. நம்ம வந்து இந்த கேமரா வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். கேமரா டு வியூ கொடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோடு நிறைய தெரியுது. அதனால் நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இது நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லேயர் லைன்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ நம்மளுடைய ஸ்கை மட்டும் சூப்பராக தெரியுது பாருங்கள். அது 2 ஃபோட்டோஸும் மர்ஜ் ஆகும்போது அது ரொட்டேட் ஆகி மர்ஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அப்படி இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு வந்து நம்ம ஹெச்டிஆர் வந்து ரொம்பவே சூப்பராகவே வந்துருக்கு. நம்ம இதை அப்படியே இப்படியே மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் 3D கர்சரை. ஓகே, அந்த இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது ஹெச்டிஆரை மட்டும் கிடைச்சா போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது கூட வச்சுக்கலாம். சாலிடில் பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஒரிஜினலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரிஜினலாக இருக்கிறது தான் எனக்கு தெரியும். கலரை கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணலாம். பிளட்டில் போய் வந்து பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்யூப் வந்து ஆகிறது உங்களுக்கு வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, க்யூப் நல்லா இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மங்கி வைப்போம். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மங்கியை வந்து ரெண்டர் வியூவில் வச்சு பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். பிகாஸ் இதோட இது வந்து கரெக்டாக வரணும். பார்த்தீங்கன்னா ஷேடர் கம்பைலேஷன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் நேரம் சொல்றதுக்குள்ளே வந்துச்சு. சூப்பர். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மங்கியிலான டெக்ஸ்டர்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃபேக்டர் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பாருங்கள், டார்க்காக தெரியும் நமக்கு. இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி HDRI. இந்த ஈஸி HDRI பொறுத்து உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். பட் ஈஸி HDRI ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வானத்தில் பறந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. பாருங்கள், இது வானத்திலே பறந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை வச்சு நீங்கள் வந்து எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் பண்ணிக்கலாம். HDRIயே எக்ஸ்ட்ராவாக டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸி HDRI இல்லாமல் ஒரு HDRI எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஷேடிங் டேப்புக்கு போயிட்டு ஷேடிங் டேப்புக்கு வந்து போங்க. ஷேடிங் டேப்புக்கு போனதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை செலக்ட் பண்ணிட்டு வேர்ல்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் சொல்லியிருக்கோம். இதை செலக்ட் பண்ணி டெலிட் கிளிக் பண்ணிங்க அப்புறம் டெலிட் ஆகிடும். அண்ட் நீங்கள் இப்போ Shift+A கிளிக் பண்ணி சர்ச்சில் என்விரான்மெண்டல் டெக்ஸ்சரை சர்ச் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து உங்களை HDRI நீங்கள் டவுன்லோட் பண்ணோம். HDRI நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் எங்கே டவுன்லோட் பண்ணணுன்னு. HDRI எவனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு 16K டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் 19Kனா செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து அதான் வந்து சைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி 4K 2Kலாம் டவுன்லோட் பண்ணுறீங்க. ரொம்ப கேவலமாக இருக்கும். அது ஃபுல்லாகவே பிளர்ராக இருக்கும். நான் 4K டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு அப்படின்னா காமிக்கிறேன். ஓகே, என்னுடைய HDRI நான் இந்த இதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த HDRI நம்மளோட இம்போர்ட் பண்ணிட்டு இந்த கலரை சர்ஃபேஸில் கொண்டு போய் விட்டுடலாம். இதை ரெண்டர் வியூவில் வைக்கலாம். ஓகே, ரெண்டர் வியூவில் வச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இது நமக்கு வந்து இது வந்து வரப்போகுது. ஓகே, வந்து பிளாக்காக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் ஷேடிங் டேப் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்து வந்துருக்கு. இப்போது நம்மளுடைய HDRI இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல நம்ம ரெண்டர் வியூவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தெரியுது. இது HDRI ஈஸியோட இது இன்னும் நல்லா தெரியுது. அதாவது கேமரா குவாலிட்டி கேவலமாக இருந்ததுனால தான் ஒழுங்காக தெரியலை. நீங்கள் இதை வந்து இமேஜ் டெக்ஸ்சர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இப்போது சைக்கிள்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த சைக்கிள்ஸை சேஞ்ச் பண்ண வச்சுக்கோங்களேன். சைக்கிள்ஸில் வந்து இதெல்லாம் போட்டு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது.
பார்த்தீங்க அப்படின்னா டப்புன்னு வந்து வெளியே போயிடுது. ஸோ அதனால் அதிகமாக வந்து சைக்கிள்ஸை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு வந்து சைக்கிள்ஸ் வந்து சப்போர்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு, நவுத்தவே முடியல. ஸோ அதனால் நான் வந்து சைக்கிள்ஸை வந்து போட மாட்டேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போயிடுச்சு பாருங்கள். சரி ஓகே காய்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ. இதை வச்சு நீங்கள் அந்த 2 HDRையும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்குன்னு சொல்ல நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக போட்டிருக்கோம். எல்லோரும் பாருங்கள், அது கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அது கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ரெகுலராக அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுவரை உங்களோட விடைபெறுவது CG and டெக்னாலஜி சஞ்சய் குமார்.